என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கு என்ன பண்ணுது? ஏய், இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம். காலையில கூப்பிடுறா கூட வேண்டியதானே? ஐயா வாடா காலையா, வா வா வா. என்னங்க உடம்புக்கு குளிர்ச்சரம் வரா மாதிரி இருக்குடா. வைத்தியரை கூட்டிட்டு வரட்டுமா? வைத்தியர் வந்தா தீர வியாதியாது. இது பாருடா, இது பாரு, முடி வளர்ந்துச்சுடா. உடனே மொட்டை அடிச்சு அவனுமே. ஐயா திடீர்னு மொட்டை அடிக்கணும்னா எப்படிங்க? அதான் நீ இருக்கேடா. ஐயா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. பொண்ணு தாய் பேருனுங்க 4 பேரும் நம்ம ஊர் கோயில் விஷயமா பஞ்சாயத்து கூட்டி இருக்காங்க. 5000 ஏக்கர் கோயில் நிலம், ஊர்ல இருக்க அத்தனை புறம்போக்குங்க எல்லாமே இந்த சிவலிங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஊருக்கும் ஒண்ணும் பண்றது இல்ல, கோயிலுக்கும் ஒண்ணும் பண்றது இல்ல. பெரிய லாடு லபகதாசு. கோயில் சொத்தை விடுறா, முதல்ல என் கண்ணாடியை வாங்கி கொடுக்க சொல்லியா. முதல்ல கோயில் பெட்டகத்தை ஊருக்கு ஒப்படைக்கணும். எல்லா கணக்கு வழக்குகளையும் ஒழுங்கா காட்டணும். புரியுதா? ஏமா தங்கச்சி, இவனுக்கு தான் அந்த 4 பேரா? இவனுங்களை ஏற்கனவே எனக்கு நல்ல தெரியுமா? உங்களுக்கு யார பார்த்தாலும் பார்த்த மாதிரியே இருக்கும். சும்மா இருங்க. தம்பிகளா, நீங்க எல்லாம் வாழ்ற வயசு. யார பேசுறா, எதை பத்தி பேசுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஆமா, இது என்ன புதுசா? நீங்க என்ன சொன்னாலும் கள்ள சபையேற போறதில்ல, கழுல உழவுக்கு வர போறதில்ல. என்ன பிரயோஜனம்? நீங்க சும்மா இருங்க. இது வரைக்கும் ஊருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? ஒன்ன சொல்லுங்க. ஏங்க என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறாங்களே, தலைவர் நமக்கு வீடு கட்டி கொடுக்கல. எவ்வளவு ரூபாயா? பேசாம பஞ்சாயத்து கவனி. நானும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரேன், வளரவே மாட்டேங்குது. எங்க வளருது? அதான் ஏத்து பேசுனா மொட்டை அடிச்சிடறாங்களே. இந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது. அவங்க கேக்குறது நியாயம் தானையா? சும்மா இருங்க. ஏய் சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும்? ஆமா. ஏய் ராஜா வேண்டாம்ப்பா. பேசாம இருங்க பாட்டி. இந்த மாதிரி பயந்து தான் ஊரே கொள்ள அடிச்சிட்டு இருக்கான். ஏய், பெட்டக சாவி எடுத்து தலைவனை உடனே வர சொல்லு. போ. ஏய், சீக்கிரமா வந்துருங்க, அப்புறம் இருட்டிருச்சு. நான் கணக்கு பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேயா? இவனால பார்க்க முடியாதுங்க. நொல்ல கண்ணம்பா. அட நீங்க வேறப்பா. இப்ப கோயில்ல சொத்து இருக்கா இல்லையானே தெரியல, கணக்கு பார்த்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு சும்மா விட்டு முடியுமா? கேளுங்கப்பா, எல்லாம் கேளுங்கப்பா. ஏங்கப்பா சும்மா இருங்கப்பா, தலைவர் வர்றாரு. அட நம்ம ராமசாமி, ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா? ஏண்டா ஆத்தா செத்து போயிட்டாலாமே, எல்லாமே அப்புறம் பொண்டாட்டி தானே. ஏமா பத்திரமா பாத்துக்க. அட நம்ம வண்ணா வரவேன். ஏங்கன்னு பிள்ளையெல்லாம் பெத்துட்டியா? பிறந்துருச்சுங்க. யார் இவரு? நான் தாங்க ஆலினால் ஆறுமுகம். இந்த ஊரு தாங்க. நீங்க மறந்துட்டீங்க, நான் வருஷத்துக்கு ஒருக்கா லீவ்ல வந்து போவேன். உள்ளூர்காரனே ஞாபகம் வச்சுக்க முடியுது இல்ல, லீவ்ல வந்து போறவங்க எங்கேயா ஞாபகம் வச்சுக்கிறது? பிள்ளையெல்லாம் பத்திரமா பாத்துக்குமா. பச்சை புள்ளனா பிரியம் ஜாஸ்தி இல்லடா உன் பொண்டாட்டிக்கு. என்னடா கணுங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா? சந்தோஷம். காலை எங்கவா? ஐயா காலையிலேயே பெட்டது சாவி கொடுக்க சொன்னல, அது வந்துங்க. கொடுக்கல. இந்தங்கடா. நீங்க பாரு சாவி கொடுத்துட்டீங்க, திறந்து பார்த்து உள்ள ஒண்ணு இல்லன்னா அவனை உள்ள உட்கார வச்சு வெளியே போட்டிக்க. யோ, என் கண்ணாடி எங்கயா? எங்க அங்கிள், எங்க? அப்படியே கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்துருங்க. ஊர் வம்பு நமக்கு எதுக்கு? காளையா ஏற்பாடு பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்துல தலைவர் நல்லதாயா பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு அப்படியே செத்துட்டாரு. வர்ற வழியில மாடு முட்டி செத்து போயிட்டாராயா. அப்பா இப்பதான்டா கண்ணு குளிர் ஜுரம் விட்டுது. ஐயா அதுக்காக நீங்க பெட்டகத்தை சாவியை கொடுத்துட கூடாதுங்க. யாரா அவன் பைத்தியக்காரனா இருக்கிறிய? இது பாருடா, இதான்டா கண்ணு ஒரிஜினல். அங்க கொடுத்தது ஏண்டா என்ன இப்படி தூக்கிட்டு வர, குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி? வாடா கண்ணு, வா 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 வா. ஆமா சாமி, என்ன பார்? உங்களை தாங்க பாக்குறேன். நிஜமா சொல்லு, என்னையா பாக்குற? ஆமா, அந்த 4 பசங்களை எங்க பார்த்த? அது வந்துங்க அண்ணா நகர்ல இருந்து வந்தா அமைஞ்சிக்கரையில ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். அங்க இருந்து வந்தா குறுக்கால ஒரு ஆறு, அதுல விழுந்து எழுந்து மேல வந்தா ஏத்தாப்புல 10 பேரு. அவங்களை நான் கேர் பண்ணவே இல்ல. அதை விட்டா நேரம் அடையாறுல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. பிளடி ஆலமரத்தை காணல. அதை தேடிக்கிட்டு ஆலந்தூரை விட்டா ஆர்ட்ஸ் காலேஜ். அங்க 10 செம ஃபிகர். எனக்கும் கொஞ்சம் சவலம் தான், இருந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டேன். அதை விட்டா நேர சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரே பிஸி. இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு வந்துகிட்டே இருந்தேன். சாந்தி வந்தா, ஐ மீன் சாந்தி தியேட்டர். ஆஃப்டர் தட் எல்ஐசி. அங்க டிராபிக் ஜாம் ஆகி போச்சு. எல்ஐசிய 10-100 பேர் சேர்ந்து நவுத்து வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கு பின்னால இந்த 4 பசங்களை நின்னுகிட்டு இருந்தானுங்களா. ஏண்டா பசங்களா இப்படி நிக்கிறீங்கன்னு கேட்டேன். நிக்கிறதா இருந்தா இப்படித்தான் இப்ப முன்ன. அதுல ஒருத்தன் ஓங்கி விட்டான் பாருங்க, இந்த கண்ணு இடம் மாறி போச்சு. கட் பண்ணி பார்த்தா அவனுங்களை காணல. அங்க பார்த்தது. அதுக்கப்புறம் அனாவசியமா என்ன ஒரு பைத்தியத்துக்கு மொட்டை அடிக்க வைக்காத. யூ நோ கூவம்?
இவனை அடிச்சா பாவம். தூக்கு. சீ, 5 நிமிஷத்துல நம்மளே மாத்திட்டா.